வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பூரியும் அதை தொட்டுக்க கிழங்கு தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு கிழங்கு செய்யக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பு போடணும். உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டு பொரிஞ்ச உடனே வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு அது கூடால மிளகாயும் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டுட்டு அது சீக்கிரமாகவே வெங்காயம் வேவதற்கு பொடி உப்பையும் போட்டு நல்லா வதக்குனா சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கி வரும். அது கூடால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். அதுக்கு முன்னே பூரிக்கு மாவு நம்ம இப்போ பிசைஞ்சு வச்சுக்கிடலாம். மாவில் தண்ணி விட்டு கொஞ்சம் இப்படி நல்லா விரசி வைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தேவைக்கு போல் தண்ணி விட்டு விட்டு பூரி பதத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். பூரி மாவு நல்லா பிசைஞ்சாதான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் பூரி நல்லா பொவ்விட்டு வரணும்னா மாவு நல்லா சாஃப்டான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வைக்கணும். மாவு நல்லா பிசைஞ்சு அதை ஒரு 10 நிமிஷமாவது நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சு அதுக்கப்புறம் பூரி சுட்டால் தான் நல்லா பொவ்விட்டு அழகாக வரும். இப்போ நமக்கு வெங்காயம் வெந்துட்டு அது கூடால தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு ஏற்கனவே வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் அது கூடால மஞ்சளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இப்போ நமக்கு கிழங்கு ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டாக மல்லி தழையை தூவி நம்ம இறக்கிடலாம். அடுத்து மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது, அதை எடுத்து பூரி பதத்துக்கு நம்ம விரித்து விட்டுக்கலாம். ரவுண்ட் பண்ணி எடுத்து ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டு அது நல்லா சூடானதும் இது போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்படி நல்லா பொவ்வி வரணும். நல்லா பொவ்வி மாற்றி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான பூரி ரெடி ஆயிடுச்சு. பூரி கூடல கிழங்கும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,